ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நரோஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன சின்ன கண்கள் இந்த பாட்டோட ஃபுல் வீடியோ சாங் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏங்க குட் படம். ஸோ இந்த படம் வந்துட்டு தேட்டரில் பார்க்குறப்போ நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ், முக்கியமாக இந்த பாட்டும் ஒன்று. ஸோ நான் நினச்ச இடம் வேறு. ஸோ இந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட் இடம் வந்துட்டு டோட்டலாக வேறு. ஆக்சுவலி வந்துட்டு இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற விஷயத்தை கன்வே பண்ணுறத விட ஃபேமிலி லவ். ஓகே, இது ஒரு ஃபேமிலி சாங். ஸோ ஃபேமிலி ரீயூனியன் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேஸ்மெண்ட், அந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது இந்த சாங். ஸோ விச் இஸ் வந்துட்டு கேட்குறதுக்கு ரொம்ப ஸ்வீட். அதுவும் நம்ம தளபதி வாய்ஸ் அவ்வளோ ஒரு ஸ்வீட்னஸ். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தளபதி வந்துட்டு ஒரு மெலடி சாங், அதுவும் இந்த அளவுக்கு ரொம்ப மெல்ட்டான ஒரு மெலடி சாங் வந்துட்டு பாடியிருக்காரு. ஸோ இந்த ஆல்பம்லேயே எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் சாங் வந்துட்டு சின்ன சின்ன கண்கள் வந்துட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்துட்டு நம்ம இப்போ சின்ன சின்ன கண்கள் ஃபுல் வீடியோ பார்த்துருவோம், சரிங்களா? எஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இயர்ஃபோன் வந்துட்டு போட்டுக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சாங் நீங்கள் கேட்குறப்போ வந்துட்டு செம்மையாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குங்க, சரிங்களா? ஓகே எஸ், வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ, எட்டு வைத்து வானம் வருகிறதோ, தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ, கண்ணே இனி ஒரு போதும் பிரிவே இல்லை பிஞ்சே, நீ ஒரு கோடி தாயின் பிள்ளை, உறவெல்லாம் ஒன்றாக, விழியெல்லாம் தேனாக, இருளெல்லாம் தூளாக, பறவை கூட்டில் விண்மீன் போக்க, வாராத இது செம்ம சீனுங்க. 2 தளபதி ஒரே ஃப்ரேம்லங்க. உயிவாக, மனசெல்லாம் ஒளி வீச, மீசை கூட மழலை பேச, சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ, எட்டு வைத்து வானம் வருகிறதோ, தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ. ஒரு ஆட்டிடியூட் பார்த்தீங்களா, விளையாட்டுத்தனமாக தான் இருக்கும். ஆனால் இந்த இளைய தளபதி க்ளோனுன்னு தெரியாமல் போச்சுங்க. மழை பொழிகிற 2ஆம் நாளில் விழும் துளியில் மாசில்லை, இது ஒரு வகை 2ஆம் பிறவி, வாழ்வில் இனிமேல் குறையில்லை. யுத்தம் புரிகிற மண்ணில் இரத்த பந்தம் போல் பலமில்லை, வா எழுந்திடு, வாழ் சுழற்றிடு, வான் கிழித்திடு, பயமில்லை. கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல, இதயம் தவித்த போது நீ இசையாய் உள்ளே வந்தாயே, உறவெல்லாம் ஒன்றாக, விழியெல்லாம் தேனாக, இருளெல்லாம் தூளாக, பறவை கூட்டில் வெண்மீன் பூக்க. தோழி உன்னை பார்த்ததும் நேற்றின் முகம் யோசனையே, ரெட்டை ஜடை வாசனை, நீதானா நிஜம்தானா? வயதின் முதல் காதலா, வார்த்தை இல்லா வெயிலா, சாட்சி இல்லா சாரலா, நீதானா நிஜம்தானா? அடியேதும் அறியா என் நெஞ்சில் இறகாக விழுந்தாயே, காலம் பருவம்
வாவ் வாட் என்ன சொல்லிடுது, ஒரு மாதிரி மெல்ட்டிங்காக இருக்குங்க. அப்படியே கரையுது தளபதி வாய்ஸ் கேட்டால் தான். என் வந்துட்டு நம்ம ராஜா பவதாரணி அவங்களோட வாய்ஸ் வந்துட்டு ஏஐ மூலியமா வந்துட்டு அவங்க கன்வெர்ட் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு ட்ரிபியூட், ஒரு அழகான ட்ரிபியூட். ஒரு கேட்குறப்ப ரொம்ப அவங்க 2 பேரும் வாய்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க, ரொம்ப மெல்ட்டிங்காக இருக்கு. அந்த டியூன் யுவன் சங்கர் ராஜா சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ மெலடி வேற மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குங்க. நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வீடியோ சாங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு வீடியோ சாங் சாங்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ஷன்ஸ் விஷுவலாக நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு டேபிள் சீனில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அது நல்லா இருந்துச்சுங்க. 2 தளபதி ஒரு ஃப்ளேமில் நம்ம பார்க்குறோம். அது வந்துட்டு இந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு ஃபேக்காக தெரியாமல் அப்படி ரியலிஸ்டிக்காக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எனக்கு வந்து இந்த வீடியோ சாங்லேயும் வந்துட்டு நம்ம இளைய தளபதி இருக்காரு டிஏஜிங்கோட ஃபேஸில் தெரியுதுங்க. சரிங்க, என்னோட கேள்வி ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா வந்துட்டு, இளைய தளபதிக்கு எதுக்குடா வந்துட்டு டிஏஜிங்க, அவர் பார்க்க சும்மாவே செம்மையாங்க இருக்காரு, எதுக்கு டிஏஜிங் அப்படின்னு தான் தெரிஞ்சு வந்துட்டு கண்டிப்பாக டிஏஜிங் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு தளபதிக்கும் இளைய தளபதிக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும். டிஏஜிங் எனக்கு தெரிஞ்சு ஒன்று கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், பிகாஸ் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது. பட்டு அந்த சரியான ஒரு குறைவான டைம் இருக்கிறனாலையும் அண்ட் வந்துட்டு பட்ஜெட் காரணமானாலையும் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு பிஸ்னஸ் போய்க்கிருக்கு, அது அவங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும். நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாங்க. ஸோ இதே போதுமான அளவுக்கு நல்லா கரெக்டாக இருக்குங்க. சரிங்களா, அந்த கடைசியில் வந்துட்டு க்ளீன் ஷேஃப் வந்தார் பார்த்தீங்களா, செம்மங்க. சரிங்களா, அது நான் ரிவ்யூவில் போட்டிருப்பேன், ஸ்பாய்லர் ரிவ்யூலையும் போட்டிருப்பேன், நான் ஸ்பாய்லர் ரிவ்யூலையும் நான் போட்டிருப்பேன். அதை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா, சாங் சூப்பருங்க, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, செம்ம மெல்ட்டிங் ஆச்சு. சரிங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ சாங்ஸை பற்றி என்ன உங்களோட கருத்து வந்துட்டு கீழே காமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அது வரைக்கும் signing off you, I'm Naveen. See you next video. Take care. Bye.